இந்த தோசை பண்ணுறதுக்கு கோதுமை மாவை இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறமா ஒரு 4-5 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த மாவுக்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து நல்லா கொஞ்சம் பூரி சைஸுக்கு ரவுண்டாக நம்ம வந்து சைஸ் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும். பாருங்கள், இப்போ கீழே வெந்துருச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். இதே மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க, ஒரு 4 to 5 டைம்ஸ் வரைக்கும். அப்போ தான் தோசை நல்லா மொறு மொறுன்னு நல்லா வரும். உள்ளே வந்து மாவு வந்து சாஃப்டாகவும் மேலே வந்து நல்லா கொஞ்சம் மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வதங்கி மாதிரி லைட்டாக கருவுன மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.